உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாசத்தை பற்றியும் அதன் சிறப்பை பற்றியும் தெரிந்து கொள்வோம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த பாடல் பச்சைமா மலை போல் மேனி என்பது தொண்டரடி பொடியாழ்வார் இயற்றிய பாடல் வரிகளாகும். இதன் பொருள், பச்சை நிற மலை போன்ற திருமேனியையும் பவழம் போன்ற உதடுகளையும் தாமரை போன்ற செங்கண் கண்களையும் உடையவனே அச்சுதா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, ஆயர்களின் கொழுந்தே என்று தொடங்கும் இப்பாடல் வரிகளை இந்த சுவையின்றி வேறு எதுவும் தேவையில்லை, இந்திரலோகமாலும் செல்வம் கிடைத்தாலும் அதை விரும்ப மாட்டேன் என நிறைவு செய்கிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம். அந்த சிறப்புமிக்க தெய்வீக மாதத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். புரட்டாசி 2025 முதல் நாள் பெருமாளை எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும்? பகவத்கீதையில் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என குறிப்பிடுகின்றோம். அந்த மார்கழி மாதத்திற்கு இணையான மிகவும் அற்புதமான மாதம்தான் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு, முன்னோர் வழிபாடு, அம்பிகை வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்வதால் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட முடியும். புரட்டாசி மாத பிறப்பன்று பெருமாள் வழிபாட்டினையும் விரதத்தையும் எப்படி துவங்க வேண்டும் என்பதையும் பார்ப்போம். புரட்டாசி மாதத்தில் எப்படி வழிபட்டால் பெருமாளின் அருளை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். புரட்டாசி வழிபாட்டை துவங்குவதற்கான சரியான நேரம் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் விரதத்தை துவக்குவது மிகவும் சிறப்பானதாகும். பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இவற்றில் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாசி மாதமாகும். தமிழ் மாதங்களில் 6வது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும். அதனால்தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வழிபடுகின்றோம். புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய துன்பங்கள், பாவங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகளையும் புண்ணியங்களையும் அதிகம் பெற முடியும். இந்த மாதத்தில் வழிபடுவதால் பெருமாள் அனைத்து நலன்களையும் நமக்கு அருள்வார் என சொல்லப்படுகிறது. புரட்டாசி மாதம் 2025 செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று பிறக்கிறது. இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம். பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை மற்றும் ஏகாதசி திதி இணைந்து வரும் நாளில் பிறக்கிறது. இது கூடுதல் சிறப்புடையதாகும். இதனால் புரட்டாசியின் முதல் நாள் வழிபாடு மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாத பிறப்பு, புதன்கிழமை, ஏகாதசி ஆகியவை இணைந்து வரும் நாளில் பெருமாளை வழிபடுவது 3 மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பு மிகுந்த நாளாகும். புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதல் நாளில் எந்த நேரத்தில் எப்படி விரதத்தை துவக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். புரட்டாசி மாத வழிபாட்டினை துவக்குவதற்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டை சுத்தம் செய்ய முடியாது என்பதால் திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து வைத்து விடலாம். அப்படி முடியாதவர்கள் புதன்கிழமை காலை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள பெருமாள் படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்க வேண்டும். வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, கற்கண்டு, பால், துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம். முடிந்தவர்கள் பானகம், சுண்டல், வடை, சர்க்கரை பொங்கல் போன்றவற்றைகளையும் வைத்து படைத்து பெருமாளை வழிபடலாம். புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரிகிறதோ அதை சொல்லி வழிபடலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து வழிபடலாம். பெருமாளுக்கு பிரியமான 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள், நாராயண நீயம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடலாம்.
இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக நாராயண மந்திரத்தையும் ராமநாமத்தையும் மட்டும் கூட சொல்லி வழிபடலாம். தீபதூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு வழிபட வேண்டும். புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு வேலை நாளான புதன்கிழமையில் துவங்குவதால் முடிந்தவர்கள் காலையிலேயே வழிபாடு செய்து விரதத்தை துவக்கி விடலாம். முடியாதவர்கள் மாலையில் கூட பெருமாள் வழிபாட்டினை செய்து கொள்ளலாம். நாம் பெருமாளை வழிபடுவதற்குண்டான நேரம் காலை 6 முதல் 7 மணி வரை, காலை 9:10 முதல் 10:20 வரை, மாலை 6 மணிக்கு மேல் தலிகை இடுவதற்கான நேரம் பகல் 12 முதல் 1:20 வரை. நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வணங்கி பெருமாளின் அருளை பெற்று அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.